நெல்லை இருட்டுக்கடையை கணவர் வரதட்சணையாக கேட்பதாக கடை உரிமையாளரின் மகள் பரபரப்பு புகார் கூறியுள்ள நிலையில் இருட்டுக்கடை அல்வா கடையை வரதட்சணையாக கேட்டதாக புகார் தெரிவித்த நிலையில் அதை கேட்கவில்லை என மறுப்பு தெரிவித்துள்ளார். இருட்டுக்கடை அல்வா கடையை வரதட்சணையாக கேட்கவில்லை என்று பெண்ணின் மாமனார் யுவராஜ் மறுப்பு தெரிவித்துள்ளார். அவர் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். பாரம்பரியமான குடும்பத்திலிருந்து நாம் வந்திருக்கிறோம். ஒரு சாதாரண குடும்பத்தில் பொண்ணு எடுக்கணும் அப்படின்னு நினச்சி நான் போய் ஒரு மெக்கானிக்கோட பொண்ணை கல்யாணம் பண்ணது தான் இன்றைக்கி நான் பண்ண பெரிய தவறு. அந்த குற்றச்சாட்டில் அவங்க சொல்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், டிஃபெண்டர் அப்படிங்கிற ஒரு வெஹிக்கிள் வந்து நாங்கள் வரதட்சணையாக கேட்டோம் அப்படின்னு சொல்லி கல்யாணம் பேசி முடித்தது வந்து 24 கடைசியில், கல்யாணம் நடந்தது 25 பிப்ரவரியில். நான் ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதியே என்னோட அக்கௌண்ட்டில் இருந்து பணத்தை பே பண்ணி அந்த டிஃபெண்டரை புக் பண்ணேன். அவங்களுக்கு அந்த விவரமே தெரியாது. காரணம் என்னன்னா, எந்த வண்டி வேணாலும் காசை கொண்டு போய் கொடுத்துட்டு உடனடியாக எடுத்துகிட்டு வரலாம். ஆனால் டிஃபெண்டரை அப்படி வாங்க முடியாது. ஏன்னா அது முழுக்க லண்டனில் தயாராகி வரக்கூடிய ஒரு வண்டி. செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.